ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்துஜி. இன்றைக்கி நான் ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இது ஃபார் பிகினர்ஸ். இப்போ தான் கல்யாணம் ஆகி புதுசாக இருக்கவங்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வெள்ளை ரவை எடுத்து நல்லா வறுத்துருங்க. நல்லா மெஷப் பண்ணி ஒரு கப் எடுத்து நல்லா வறுத்துட்டிங்கன்னா லைட்டாக வறுக்கணும். சும்மா அந்த சூடு வந்தால் தான் போகிறோம், எடுத்து வச்சுருங்க தனியாக. அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு நல்லா காய்க்கிடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம்னா அதை பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ரவையை வறுத்து வச்சுருக்கீங்களா, வறுத்தது அந்த ஒரு கப் ரவையை அதில் போட்டு திருப்பி இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே நல்லா கலரி விட்டுடுங்க. அதிலே நான் வெங்காயத்துலேயே உப்பு போட்டுச்சு. வெங்காயம் வதக்க சொல்லி உப்பு போட்டால் உங்களுக்கு சீக்கிரம் வதக்கிடும். அதுக்கப்புறமா 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா இது மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரவா உப்புமா ரெடி ஆகிடும். ரொம்ப சுவையாக இருக்கும், ஈஸி டு மேக்.